ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சான்கா என்டர்டைன்மெண்ட் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அஜித் சாரோட நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் டைரக்ஷனில் உருவாக்க குட் பேட் அக்லி படம் வர ஏப்ரல் 10 தியேட்டரில் சும்மா மரண மாஸ் கிளாஸாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. அந்த படத்தோட ட்ரைலர் நேற்று ஈவினிங் ரிலீஸ் ஆகிருக்கு மக்களே. அந்த ட்ரைலரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாரி மக்கள், நேற்று எனக்கு டைம் இல்லை, அதனால அந்த ட்ரைலர் பற்றி வீடியோ பதிவு பண்ண முடியல. இன்னைக்கு அதை பற்றி ஒரு விலாவரியான என்னுடைய கருத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ₹1 ஒரு உணப்ப சட்டிந்தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ஏன்னா அவன் ட்ரைலரை பற்றி பேசுவான்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிங்களை தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, இந்த 90s வந்த இந்த குத்து பாட்டோட தான் இந்த ட்ரைலர் வந்து ஆரம்பிக்குது. ஆதிக் சார் டைரக்ட் பண்ண இந்த மார்க் ஆண்டனி படத்துலையும் 90s ஃபேவரட் ஹிட் சாங் எட்டுப்பட்டி ராசா படத்தில் வரக்கூடிய ஒரு சாங்கை எடுத்து படத்தில் சொருகி சும்மா 90s ஃபேன்ஸையும் 2K ஃபேன்ஸையும் ஒன்றா வைப் பண்ணி தியேட்டரே சும்மா ரணகலப்படுத்தினாரு. அந்த படம் அதனாலே அப்புறம் பயங்கரமாக ஓடி பயங்கர வசூலில் போயிடுச்சு. அதே டெக்னிக்கை தான் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு ஆதிக் சார். அதே 90s ஹிட் சாங்கை ஒன்று எடுத்து போட்டு சொருகியிருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரைலரே அந்த பாட்டோடு தான் தொடங்குது. இது என்ன ஒரு புதுவிதமான டெக்னிக்னா, இந்த 90s ஹிட் சாங்கை போடும்போது 90s ஃபேன்ஸையும் இப்போ அதே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி மசாலாவோட ரீமிக்ஸ் பண்ணி போடும்போது 2K ஃபேன்ஸையும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைக்கும் போது தேட்டருக்கு வர வைக்கும் போது சும்மா தேட்டர் சும்மா ரணகலமாக ஆகும். ரெண்டு ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எடுத்து டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பாட்டோட ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர மரண மாசாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அஜித் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 கேரக்டர்னா குட் பேட் அக்லி, அதனால தான் குட் பேட் அக்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பேடாக இருந்து சரி ஃபேமிலிக்காக குட்டாக மாறுறாருன்னு நினைக்கிறேன். குட்டாக மாறின சமயத்தில் அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அவன் பையன் பிரச்சனையை சரி பண்ணதான் அக்லியாக உருவெடுக்கிறாரு. அப்படி தான் இருக்கும்னு இந்த படத்தில் எனக்கு தோணுது கதை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ட்ரைலரில் வந்து டைலாக் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக தம்மை விட்டேன், என் மனைவிக்காக சரக்கு விட்டேன், என் பையனுக்காக வைலன்ஸை விட்டேன். இப்போ அந்த பையனுக்கே ஒரு ஆபத்துன்னு வரும்போது வைலன்ஸை கையில் எடுத்து தான் ஆகணுன்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ பார்க்கும்போது பையனுக்காக பேடாக இருந்து குட்டாக மாறின ஒரு ஹீரோ அக்லியாக உருவெடுக்கிறாரு. அக்லியாக உருவெடுத்து எல்லா எதிரியும் தும்சம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதோட இந்த மங்காத்தாவில் ஒரு சீன் வரும். அஜித் சார் காரில் போகும்போது திரிசாவோட அப்பாவை தள்ளி விடுவார். அதை ரெஃபரன்ஸ் வேறு சொல்லியிருக்காங்க. திரிசா சொல்கிறாங்க, அவர் அப்பவே எங்கள் அப்பாவை கார்லேருந்து வெளியே தள்ளிவிடணும். இதுலேருந்து பார்க்கும்போது அஜித் சாரோட படத்தில் வர எல்லா ரெஃபரன்ஸும் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக சிம்ரன், அவங்க சிம்ரனா சும்மா யாருன்னு தெரியாத அளவுக்கு சும்மா பயங்கரமாக இருக்காங்க. சிம்ரனை பார்க்கும்போது வாலி படத்தோட ரெஃபரன்ஸ் கொஞ்சம் வருது. இதுல இருந்து பார்க்கும்போது அஜித் சாரோட ஹிட் படத்தில் இருக்கிற எல்லா ரெஃபரன்ஸையும் தூக்கி இதை வச்சு சும்மா ஃபேன்ஸை வைப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபேன்ஸ் டைரக்ட் பண்ண படம்ன்றதெல்லாம் சும்மா பயங்கர ஃபேன்மேட் படமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, மாஸாக கிளாஸாக இருக்குது. ஒவ்வொரு டயலாகும் தெரிக்க வர மாதிரி இருக்குது. ட்ரைலர் சும்மா மாஸாக இருக்குது. ஒவ்வொரு டைலாகும் சும்மா தெரிக்க வர்ற மாதிரி இருக்கு. படம் எப்படி இருக்குன்றத ஏப்ரல் 10 வந்து தேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் ட்ரெய்லர் மாசாக இருக்கு. ஓகே மேக்கா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.